மக்களே, இன்று நாம் திருக்குறள் 379ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் அறத்துப்பால் பகுதியில் உள்ள ஊழியல் என்னும் இயலில் இடம்பெறும் ஊழ் அதிகாரத்தின் 9வது குறள். நன்றாங்கால் நல்லவாக் காண்பவர் அன்றாங்கால் அல்லற்படுவது எவன்? இந்த குறள் சொல்லும் பொருள் என்னவென்றால், உண்மையான நற்செயலால் மனிதனின் மனமும் நடமும் நலமாக மாறும். அதே சமயம் தீய செயல்கள் அல்லது மோசமான எண்ணங்கள் அவனின் வாழ்க்கையை அழிக்கின்றன. நல்லதை காணும் திறன் நம்மை நேர்மையுடன் வாழ்வதற்கு வழிகாட்டும். தீமையான கருத்துக்களை காண கற்றவர்கள் சிக்கலான சூழல்களிலும் தவறை தவிர்க்க முடியும். என் வாழ்க்கையில் நான் சரியான நடத்தை பேணி வாழும் போது எனக்கு உள்ளார்ந்த அமைதி அதிகமாக இருக்கும். மாறாக தவறான செயல்களில் முறையிடும் போது மனசோர்வு மற்றும் பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன. அதனால் இந்த குறள் நம்மை சிறந்த வாழ்க்கை நோக்கி நடத்தும். இப்போது எந்தளவு நேர்மையான செயல்களை நாம் நாளாந்தரமாக செய்வது என்பதை கவனிப்போம். முதல் உதாரணம், நண்பர் ஒருவருக்கு உதவி செய்யும் போது அவரின் முகத்தில் சந்தோஷம் தெரியும். இதிலேயே நற்பண்பு விளைவு நன்றி மற்றும் நம்பிக்கையை கூட்டும். இரண்டாவது உதாரணம், கடைசியில் வேலைகளை நேரத்தில் முடிக்க முயற்சி செய்வது. இது உத்தியோகபூர்வமாக நல்லவராக காண்பவராக மாற்றும். இது மற்றவர்கள் உங்களை நம்பவும் மதிக்கவும் செய்யும். இன்றைய வாழ்க்கையில் சிறிய உரிமைகள், குடும்ப பங்குகள், வேலைப்பணி போன்ற பல மேடைகளில் இந்த குறளை பின்பற்றலாம். ஒவ்வொரு நாளும் நன்மை செய்ய முயற்சி செய்வது உங்கள் மனநிலையை உயர்த்தும் மற்றும் சுற்றுப்புறமும் உங்களுக்காக இனியதாக மறுப்பு கொடுக்கும். அதனால் நல்லது செய்யும் கடமையை பொறுப்பாக ஏற்க வேண்டும். இந்த குறள் இன்றைய காலத்தின் சவால்களை சமாளிக்க நமக்கு வழிகாட்டியாகும். மனித உறவுகள், சமூக பொறுப்புகள், தொழில் வாழ்வு ஆகிய அனைத்திலும் இது பொருந்தும். ஆகையால் இதை மனதில் வைத்து ஒவ்வொரு நடவடிக்கையையும் மாற்ற வேண்டும். இதன் மூலம் நாம் ஒற்றுமை மற்றும் முன்னேற்றம் கொண்ட சமுதாயத்தை உருவாக்கலாம். மேலும் இந்த குறள் நாம் அனைவரையும் நல்லவராக மாற்றும் சக்தியை கொண்டது. அதனால் இதை தினம் தீவிரமாக பயணிக்க வேண்டும். இப்படியாக நன்றாங்கால் நல்லவாக் காண்பவர் அன்றாங்கால் அல்லற்படுவது எவன் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.